ஹாய் கைஸ், எல்ஜி இன்வெர்ட்டர் ஏசி. இதில் என்ன பிரச்சனைனா, கஸ்டமர் வந்து ஏசி கூலிங்கே வரமாட்டேங்குதுப்பா, ஏசி கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்குது, ரொம்ப நேரம் ஓடின பிறகு வேண்டாம் லைட்டாக ஒரு கூலிங் எஃபெக்ட் தெரியுது அப்படின்றாப்புல. நம்ம போய் செக் பண்ணி பார்த்தா காயில் ஃபுல் பிளாக்கில் இருக்குது. தூசியும் தண்ணியும் சேர்ந்து உள்ள ஏசிக்குள்ளே சேறு மாதிரி பிடிச்சி போய் கிடக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, சேறு மாதிரி இருக்கிறதால காற்றை இழுத்து ப்ளோயரால் வெளியே தள்ள முடியலை. அதாவது ஒரு 100% நமக்கு வந்து ஏர் ஃப்ளோ கிடைக்கணும்னா அதில் வெறும் ஒரு 30% தான் கிடைக்கிது. அதனால் ஏசியை பார்ட்டாக பிரித்து எடுத்தாச்சு. காயில் தனியாக, ப்ளோயர் தனியாக, ட்ரே தனியாக, எல்லாத்தையும் தனித்தனியாக கலட்டி ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. அதாவது என்னென்னா, பைப் போட்டு பண்ணால் இது வந்து அந்தளவு க்ளீன் ஆகாது. இதை வந்து தனித்தனியாக கலட்டி சர்வீஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அதனால் ஃபுல்லாக கலட்டியாச்சு. ஏசியாவே பார்ட்டாக கலட்டி ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணியிருக்கு. எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வாட்டர் வாஷ் பண்ண பிறகு ஏசியை ஆன் பண்ணி செக் பண்ணால் நமக்கு 100% அந்த ஏர் ஃப்ளோ கிடைக்குது. ஏசியில் நமக்கு ஏர் ஃப்ளோ இருந்தால் தான் நமக்கு நல்லா கூலிங் கிடைக்கும். ஏர் ஃப்ளோ இல்லைன்னா நம்ம என்ன தான் ஏசியை ஓட விட்டாலும் ஒன்றும் இருக்காது. அதனால் நம்ம ப்ராப்பராக அப்பப்போ சர்வீஸ் பண்ணியிருக்கணும். சர்வீஸ் பண்ணுறது ஏசிக்கு வந்து மஸ்ட். ஓகே கைஸ், தேங்க்யூ.